ஜூன் 18ஆம் தேதி நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் தலைமையிலான முதல் சட்டமன்ற கூட்டம் அரசியல் வட்டாரங்கள், தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றது. 2022ஆம் ஆண்டு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் உரையாற்றினார். அதுவே அவர் முழு உரையாற்றிய நிகழ்வாகும். அதற்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தில் பேசிய ஆளுநர் RN ரவி தனது உரையில் இருந்து சுயமரியாதை, மகளிர் முன்னேற்றம், அம்பேத்கர், பெரியார், கருணாநிதி போன்ற சொற்களை தனது உரையில் இருந்து தவிர்த்து பேசியுள்ளார். இதனால் சட்டப்பேரவையில் சிறிது நேரம் சர்ச்சை ஏற்பட்டது. அப்போது அவையில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று அரசு வழங்கிய உரைகள் இருப்பதுதான் அவை குறிப்பில் ஏற்றப்படும் என்று கூறினார். இதனால் ஆளுநர் ரவி அவர்கள் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படாததால் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். ஆனாலும் ஆளுநர் உரையை தமிழில் வாசித்த சபாநாயகர் அப்பாவு அவர்களின் பேச்சு அவை குறிப்பில் பதிவு செய்யப்பட்டது. இதேபோல் 2025ஆம் ஆண்டு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்திலும் பேச வந்த ஆளுநர் ரவி முந்தைய ஆண்டில் கூறிய அதே காரணத்தை மீண்டும் தெரிவித்துவிட்டு அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். இந்த ஆண்டு 2026 தொடக்கத்தில் நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை கூட்டத்திலும் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்று கூறி ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் உரையை வாசிக்காமல் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை மொத்தம் 4 முறை ஆளுநர் அவர்கள் உரையை முழுமையாக வாசிக்கவில்லை. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் விஜய் தலைமையிலான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் அரசின் முழு உரையை வழங்கியுள்ளார்.